சூர்யா தான் வேற மாதிரி. நடிக்கலாம். இல்ல நல்லா தான் போயிட்டு சொதப்பிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேஸ்ட். தூக்கம் வருது. கசாப் தூங்கிட்டாப்ல. மியூசிக் நல்லா இருக்கு. ஹாய் மகா, நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராயன் படத்துக்கு தான். அதாவது பாத்தீங்கன்னா தனுஷ் டைரக்ஷன்ல, தனுஷ் 15th படம். அது இல்லாம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த மாதிரியும் கதையை கேள்விப்பட்டதா இருக்கு. செம்மையா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கசாப் தூங்கிட்டாப்ல. ஏதோ ரத்த கலரியா வேற இருக்கா. இந்த ரத்த பூமி அப்படிங்கிற மாதிரி தனுஷ் படம் அப்படிங்கிறதா. இது 50 படம் கண்டிப்பா வெற்றி படம் போகுதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி நம்ம விஜய் சேதுபதி மகாராஜா மாதிரி தனுஷுக்கு இது ராயன் கண்டிப்பா அமையும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுப்போம். சூப்பர் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கு. வேஸ்ட். தூக்கம் வருது. வேற லெவல் தான் படம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல் தான். சூப்பரா இருக்கு. சூப்பரா வேற லெவல். ஃபேமிலி எல்லாரும் ஃபுல் ஃபைட் தான். செமையா இருக்கு. ரத்த கலரியா இருக்கு. நல்லா செகண்ட் ஹாஃப் பெரிய பாய் சம்பவம் பண்ணிட்டாரு. படம் தரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாப்போம். படம் சரியில்லை. சரியில்லையா? மாஸ் தான். என்னன்னா நல்லா இருக்கு. படம் சரியா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. ரஹ்மான் பாய் சம்பவம். நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இப்படி இருக்கு. பிஜிஎம் இருக்கு. கதை அப்படி இருக்கு. நடிக்கலாம். என்ன கதை? இல்ல நல்லா தான் போயிட்டு சொதப்பிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்